வணக்கம் முசாமில். அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நிலவரம் என்ன? வணக்கம் வணக்கம் ஹரி. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தன்னை திமுகல இணைச்சிட்டு இருக்க காட்சியை தான் நம்ம பார்த்திருக்கோம். முன்னாள் முதல்வர் 3 முறை தமிழகத்துடைய முதல்வரா இருந்த ஓபிஎஸ் தன்னை திமுகல இன்னைக்கு இணைச்சிட்டு இருக்காரு. கடந்த 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுக்குழுல இருந்து நீக்கப்பட்டவர் தான் ஓபிஎஸ். அதன் பிறகு அதிமுகவில் இணைவதற்கு பல முறை முயற்சி செய்தும் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சமீபத்துல பேட்டியளித்த ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையிலும் நான் தனியே கட்சியை தொடங்க மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு தன்னுடைய ஆதரவாளரோட அண்ணா அறிவாலயத்துல திமுகவில் தன்னை இணைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, நிலோபர் கபில் அப்படின்ட்டு பலரும் திமுகல தொடர்ந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஓபிஎஸும் திமுகல இணைஞ்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரியவரா திகழ்ந்து இத்தனை வருஷமா அதிமுகல பயணப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு திமுகல இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல திமுக கூட்டணியில அதிகமான கட்சிகள் இணைந்திருப்பதால தொகுதி பங்கீட்டை எப்படி திமுக கையாள போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கடந்த காலங்கள்ல அதிமுகல இருந்து திமுக இணைந்த பலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தடவை ஓபிஎஸ் திமுகல இணைஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா, அவருக்கு அமைச்சரவை ஒதுக்கப்படுமா, இல்ல ராஜ்யசபா எம்பி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஹரி. ஓகே முசாமில்.